ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்தியான நாட்டு மக்காச்சோளம் வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். மக்காச்சோளம் முதல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது சீட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சீட்ஸ்க்கு மேலே ஒரு வெள்ளையான ஒரு சின்ன பார்ட் இருக்கும், அது பார்ட் எடுத்துருங்க. ஏன்னா அதனால ஸ்டமக் பெயின் வந்துடும். அதை பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். அது மட்டும் எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இஞ்சி, அதே மாதிரி கொஞ்சம் மல்லி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டால் போதும். அதே மாதிரி கொஞ்சம் மக்காச்சோளம், அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் கட்லெட் மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது தான். நீங்கள் வேணுன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொட்டி மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி